ஸோ வணக்கம் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யானை மெகா ரேம்ப்லேருந்து கீழே விழுந்தா யானை சாகுமா சாகாதா? எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சூப்பர் ஜம்பை போட்டுக்கிறேன். அப்போ தான் கீழே விழுந்தாலும் சேஃப்டியாக விழுவோம். அது சின்ன தூரமாக இருந்தால் சேஃப்டியாக விழுந்துருவோம். ரொம்ப பெரிய தூரமாக இருக்குது, ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அடுத்து இன்ஃபினிட்டி ஹெல்த்து. ஒருவேளை இது ஒர்க் ஆகாட்டி இன்ஃபினிட்டி ஹெல்த்து தான் நம்ம காப்பாற்றும். அடுத்து இப்போ போடுவாங்க யானையோட சீட் கோடு. யானையோட சீட் கோடு வந்து 6. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ வந்துடுச்சு. யானை பாஸ், உங்களை நான் சுட போகிறேன் என் கண்டென்ட்டுக்காக, அனுப்பிச்சிடுங்க. போகிறார், அவர் வெளியே போகிறார். நேராகவே போயிருக்கலாம் தானே பாஸ்? ஏன் பாஸ் இதுக்குள்ளே வரீங்க? சுடுங்க. அது இங்கிட்டே எங்க அதுவே திரும்பிச்சு. இங்கிட்ட இல்லை, வெளியே போகணும் பாஸ். போயிட்டு இங்கே பாருங்க, அது காற்றுல நடக்குதா? ஆமாங்க, அது காற்றுல நடக்குது யானை. இதுக்கப்புறம் இதை உயிரோட சுவர் வெளியில கொண்டு போட்டுருவோம். சத்தம் மட்டும்தான். வெளியே போயிட்டு வர வைப்போம் யானையை, அப்போதான் கீழே விழும். 6 கால். சுடுவோம். எடுப்போமா சுடுதலை, செய்வோமா சுடுதலை. சாரி. நீயும் ஏன்பா போயிட்டு அதுலேயே முட்டிக்கிற? திருப்பிட்டோம்ல. என்ன நமக்கு வேகமா யானை பின்தொடரணும். பாருங்க, அது காலத்துல தான் நடக்குது. சூப்பரா இருக்குல்ல? இது பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்மள குதிச்சிருவோம். ஐயோ, நான் நினைச்சேன் அப்பயே சூப்பர் ஜம்ப் வேலை செய்யாதுன்னு. அது யானை தானே? ஆமாம், இவ்வளோதான் கீழே வந்துட்டு இருக்கு. நகருதா? இவன் ஒருத்தன் ஜூம் பண்ணி எடுத்துட்டாங்களே. வேகமாக பார்ப்போம். ஆமாங்க, இந்த யானை இன்னும் சாவலை. ஆஹா, அற்புதம். எவ்வளோ வயசுல இருந்துச்சு, சாதாரண அப்படியே இருக்கு. நம்மளே கொண்டு போட்டுருவோம். ஆத்மா சாந்தி அடையட்டும் யானையே. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கான நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்குறது எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.